அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்களும் கூட. ஸோ இன்றைக்கு நாங்கள் டே 5 ஆஃப் யோகா ப்ராக்டிஸில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட வயிற்று சதையை, அதாவது வயிறை எப்படி குறைச்சி கொள்றதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும். அதை நாங்கள் இன்றைக்கி எப்படி நிவர்த்தி செய்யலான்னு பார்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ எங்களோட ஸ்டமக் ஃபேட் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இந்த பயிற்சி எப்படி நாங்கள் செய்கிறதுன்னு பார்த்துக்கொள்ளலாம். அது கூடவே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி யோகா இந்த பயிற்சி, அதாவது யோகாங்கிற பயிற்சியானது எந்த ஒரு வயதெல்லைக்கும் அப்பாற்பட்டது. அதாவது எந்த வயதினருமே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். சரி, ஸோ ஃபஸ்ட் பயிற்சி, முதலாவது பயிற்சி, வயிற்றை எப்படி குறைச்சி கொள்றதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி. இது ரொம்பவே ஈஸி. இது செய்கிறதன் மூலமாக என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் போனஸ் ஒன்று நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ப்ளோட்டட் ஸ்டமக் இருக்கு இல்லையா, சில பேருக்கு அதாவது ஊதி போன வயிறும்பாங்க, சாப்பிட்ட உடனே வயிறு ஊதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ த ஃபஸ்ட் பயிற்சி, இதுக்கு நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி சாப்பிட்டு 2 hour இல்லாட்ட 1.5 hours கேப் விட்டு தான் அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். ஒன்று காலையில் செய்யணும், இல்லைனா ஈவினிங் செய்யணும். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி. ஸோ கால்களுக்கு நடுவில் கேப் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. கைகளையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ள போகிறீங்க. உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃப்ளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் கைகள் ரெண்டையுமே அதாவது ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ காட்டுறேன். 1 ஸ்ட்ரெச், 2 ஸ்ட்ரெச், 3 ஸ்ட்ரெச், 4 ஸ்ட்ரெச், 5 ஸ்ட்ரெச். இதை நீங்கள் டெய்லி ஒரு 20 இல்லைன்னா 30 டைம்ஸ் பண்ணாலுமே ரொம்பவே உங்களோட வயிறு அதாவது ஒரு கிழமையில் உங்களோட வயிற்று ஃபேட்டை நீங்கள் குறைச்சி காட்டலாம். ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் பண்ணும்போது 30 டைம்ஸ் நீங்கள் செய்கிறதுனா ஒவ்வொரு 10 கவுண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு கேப் ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்க. இது ஒரு மூமெண்ட் மாதிரியே போகும், ஹோல்ட் பண்ணிக்க தேவையில்லை. இந்த பயிற்சி நாங்கள் எப்படி செய்யணும், ஒரு காலை பெண்ட் பண்ணிக்கொண்டு கைகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி முன்னோக்கி கொண்டு வரோம். சில பேருக்கு இப்படி கொண்டு வர்றது கஷ்டம்னா உங்களோட நீஸு கொஞ்சம் கீழே, அதாவது முட்டுக்காலு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கொள்ளுங்க. ஷோல்டரை லிஃப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ப்ளோட்டட் ஸ்டமக், கேஸ்ட்ரிக்னால சில பேருக்கு ப்ளோட்டட் ஸ்டமக் இருக்கும். அவங்களுக்கும் வயிறு குறைக்கணுங்கிற நபர்களுக்குமே இது மிகவும் நல்ல ஒரு பயிற்சி. ஸோ நம்பர் 2, இது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கைகள் 2 இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி அதாவது தலைக்கு பின்பக்கமாக கைகளை வச்சுக்கொண்டு, இதுவும் அதே மாதிரி தான், சிமிலர் பட் a little difference. 1 stretch, 2 stretch, 3 stretch, 4 stretch. இது நான் செய்கிறேன்னா என்னோட ரைட் நீயை நான் மடக்கி கொண்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னோட லெஃப்ட் எல்போவை ரைட் நீயில் வைக்கிறேன். இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி லெஃப்ட் நீயை நான் மடக்கும் போது ரைட் எல்போவை லெஃப்ட் நீயில் வைக்கிறேன், ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுவுமே வயிற்று பகுதியை குறைக்கணுங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. அடுத்தது இதுக்கு சொல்கிறது பைசிக்கல் சைக்கிளிங் போஸ். ஸோ என்ன செய்ய போகிறோம், இந்த பயிற்சி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் இல்லையா எல்லாருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, லோவர் பேக்குக்கு நான் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறேன். லோவர் பேக்குக்கு கீழே என்னோட கைகளை நான் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் காலை என்ன செய்ய போகிறேன்னா ஸ்ட்ரெச் பண்ணி கொள்கிறேன் 30 degreesக்கு. இந்த பயிற்சியை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ செகண்ட் வேரியேஷன் ஆல்சோ இருக்குது. ஸோ நான் நீயை பெண்ட் பண்ணி சைக்கிளிங் பண்ணுற மாதிரி 1 2 3 4 5 6 7 8. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணிக்கொள்ளணும்னா, ஸோ லிஃப்ட் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் ஷோல்டரை, ஹேண்ட்ஸை வச்சுக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
இது ரொம்பவே ஈஸி. ஈச் நீங்கள் ஒவ்வொன்றுமே 30 டைம்ஸ் பண்ணாலுமே இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு பண்ணாலுமே வித்தின் அ வீக், வித்தின் ஒரு கிழமையிலையுமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் யோகா பயிற்சியானது எவ்வளவுக்கு எவ்வளோ எங்களை உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவுதோ அதே மாதிரி தான் தியான பயிற்சி எங்களது மன ஆரோக்கியமாக மிகவும் அதை உதவி புரிகின்றது. இப்போ நாங்கள் செய்ய போகிற அடுத்த பயிற்சி என்னன்னா தியான பயிற்சி. இது மிகவும் முக்கியம். நாங்கள் எங்களோட உடலை மற்றும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டது அது மட்டும் இல்லை, எங்களது மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கணும். அப்பொழுது தான் ஒரு மனிதனானவன் ஆரோக்கியமானவன் என்று கருதப்படுகிறான். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன போஸ்டர் வருமோ, எதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அந்த மாதிரி அமர்ந்து கொள்ளுங்கள். பட் முக்கியமாக ஸ்பைன், அதாவது உங்களோட முள்ளந்தண்டை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறீங்க. கைகள் ரெண்டையுமே தொடைகளுக்கு மேலே வைத்து கொண்ட மாதிரி கண்களை மூடிக்கொள்கிறீங்க. கண்களை மூடியவாறு அமர்ந்து கொள்கிறீங்க. உங்களது உடலையும் மனதையும் மிக தளர்வாக வைத்து கொள்ளுங்கள். எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இடமளிக்காதீர்கள். உங்களுக்குள் அனைத்து விதமான அவதானங்களையும் செலுத்திக் கொள்ளுங்கள். நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயங்களையும் உங்கள் மனத்திரை முன் கொண்டு வாருங்கள். நான் மிகவும் இனிமையானவன். என் இனிமையானது ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவும், ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் மிக தெளிவாக வெளிப்படுகின்றது. இந்த இனிமை சக்தி என்னுள் மிக நல்ல பல மாற்றங்களை கொண்டு வருகின்றது. நான் உரையாடும் பொழுதும், நான் ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுதும் எனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை பயக்குவதாக இருந்து கொள்கின்றது. எனது இனிமை சக்தியானது என்னை மிகவும் இலேசாக உணர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்கின்றது. எங்கு இனிமை உள்ளதோ அங்கு கோபம், பொறாமை மற்றும் வீணற்ற அகங்காரம் இருக்காது. இனிமை சக்தியானது எனது மனதையும் எனது உடலையும் மிக நல்ல முறையில் மாற்றுகின்றது. நான் மிக இனிமையானவன். இப்பொழுது எனது கைவிரல்களுக்கு சில சிறிய அசைவுகளை கொடுத்து கண்களை திறந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த நாள் Day 6 சந்திக்கிறேன்.